டிச்சு தண்ணி கலங்கி வந்துட்டு இருக்குது. நாங்கள் ஒரு மாதமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம், தலைவர்கிட்டையும் சொன்னோம். சரி ரெடி பண்ணுறேன்ட்டு அவரும் பண்ணல. அப்புறம் இப்படியே வந்துட்டு இருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்தாங்க. மண்ணையுமே அப்போ டிச்சு தண்ணி கலங்கியே வருது. அப்புறம் இந்த டிச்சு தண்ணியெல்லாம் எடுக்கிறதே இல்லை. நகராட்சி நாங்கள் சண்டை கட்டினா ஒரு நடை எடுக்கிறாங்க, அதுக்கு மேலே வர்றதே இல்லை. கேட்டால் 4 நடை எடுத்தாச்சு, 5 நடை எடுத்தாச்சுங்கிறாங்க. அப்புறம் குட்டை தூர்வாருன்னா அங்கே ஒரு குழி எடுத்தா தண்ணி பூரா போயிடும். அவர் எடுக்கிறாரு, குட்டை தூர்வாருனால பொறாமையில் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிக்கு. நாங்கள் அப்படியெல்லாம் பொறாமையில் வரல. மக்களுக்கு தண்ணி போகிற இல்லை. எங்கள் வீட்டுக்கு டிச்சு தண்ணி வந்து 25 நாள் அதே வேதை பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்படி போய் ஆஸ்பத்திரி ஃபுல்லாக பசங்க படுத்துட்டோம்னா இவங்க நகராட்சி எங்களுக்கு நஷ்டீடு கொடுத்துருமா? ஒரு 2 குழந்தைங்க போகிற சின்ன பொடிசுக்கு இருக்குது. குழிக்குள்ளே ஒரு குழந்தை வந்து விழுந்துருச்சு. நாங்கள் ஒரு ஆள் வர மாதிரி பார்த்து தூக்கி விட்டோம். அந்த தண்ணிக்கு சொல்லி 10 நாள் கழிச்சு அது தண்ணி டீச்சர் எடுத்துட்டு போனாங்க. எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்க்குறாங்கிறாங்க, வர்றதே இல்லை. வாசல்ல தவந்துட்டு வந்து இந்த குழந்தை டிச்சுக்குள்ள விழுந்துருச்சு. நாங்க கொஞ்ச நேரம் பார்க்காம இருந்திருந்தா குழந்தைக்கு எதாவது ஆயிருந்தா திருப்பி கொடுத்துருவாங்களா? அதனாலதான் நாங்க கூப்பிட்டு சொன்னோம், இந்த மாதிரி இருக்குதுங்க, அதை கிளீன் பண்ணி கொடுங்கன்னா. அப்ப ஏடிஎம்கே கட்சிக்காரர் நீங்க வேணும்னு சொல்றீங்க அப்படின்னா, நாங்க வேணும்னு எல்லாம் சொல்லலைங்க, நடக்கிறத சொல்றோம். நாங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஆதங்கத்தை சொல்றோம். அதுக்கும் சொல்லி போட்டு என்ன சாக்கடை தண்ணி கொண்டு ஊருக்குள்ளேயே அடைச்சு வைப்பாங்க? அது ஒரு முறை வேண்டாங்களா? கிளீன் பண்றேன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிட்டு பண்ணுங்க. குட்டை தூர்வாருங்க, வேண்டாம்னு சொல்லல. நல்ல விஷயம் தான், நல்லது பண்றீங்க பண்ணுங்க. ஆனா அதுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு முன்னேற்பாடோட பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. இப்போ அண்ணாநகர்ல வந்துங்க இந்த குடிநீர் குழாய் உடைஞ்சு கிட்டத்தட்ட 1 மாச காலமா வந்து மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் போராட்டத்தின் விளைவாக வந்து இப்போ நகராட்சி நிர்வாகம் வந்து அதிகமாக கண்டுக்காமே இருந்தாங்க. அப்புறம் போன வாரம் வந்து இந்த குடிநீர் குழாய் இணைப்பை வந்து அது சரி பண்ணிக்கிறது சொன்னாங்க. அந்த சரி பண்ணின குடிநீர் குழாய் இணைப்பு இன்னும் தண்ணியை விட்டு பார்க்காமையே வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த குடிநீர் குழாயில் வந்து இப்போ தொடர்ந்து அந்த கழிவுநீர் சேர்ந்து கலந்து வந்துட்டுருக்குது. ஏற்கனவே அந்த கழிவுநீர் தண்ணி வந்து குடிநீர் தண்ணிக்குள்ளே கலந்து எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு எல்லாமே சொறி சிறங்கு உள்பட எல்லாமே வர்ற மாதிரி இருக்குது. எல்லாம் ஆஸ்பத்திரி போகிற லெவலில் இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு சிரமமான சூழ்நிலையில் மக்கள் இங்கே துர்நாற்றத்தோட அதை சுவாசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தண்ணி வந்து இந்த தொடர்ந்து வந்து இந்த கழிவுநீர் வந்து இந்த குடிநீரில் கலந்துட்டு இருக்குது. இதுக்கு முதல்ல இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறேன். வண்டியெல்லாம் வந்துருச்சேண்ணா. வண்டி இப்போ நாங்கள் மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வண்டி வந்து நிற்குதுங்க. இது வரைக்கும் அவங்க கண்டுக்கவே இல்லை. எல்லாமே மக்கள் வந்து கொதிச்செழுதுங்காட்டிக்கு தான் இப்போ வந்து வேலை செய்யறேன்னு சொல்றாங்களே ஒழிய, இப்போ இந்த டெஸ்ட் பண்ணி இப்போ அடைச்சி இந்த தண்ணி பைப் சரி பண்ணி 5-6 நாள் ஆச்சுக்கிறாங்க. 5-6 நாள் டெஸ்ட் பண்ணி விடலாமே. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழி மூடிக்கலாமே. அதெல்லாம் சரியா நிர்வாகம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்காது.